வணக்கம். ஜோடு அன்பர்களுக்கும் காணொளி பிரியர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இந்த காணொளி பதிவில் மந்திரத்தை நான் பதிவிடுகிறேன். அன்பர்கள் கண்டு பயனடைங்கள். மிகவும் முக்கியமான மந்திரம், நோய் தீர்க்குகின்ற மந்திரம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் மகிழ்ச்சி, தெரியாதவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரியாதவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள். அதற்கு முன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் தான் சித்த மருத்துவம் தோன்றியது என்றும் அது உலகெங்கும் பரவியது என்றும் சொல்லப்படுவது சித்த மருத்துவ கொள்கையின்படி தலையாய கருத்து. சித்த மருத்துவத்தில் 4440 நோய்கள் இருப்பதாக சித்தர்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்து தந்திருக்கிறார்கள். அதற்கு அனைத்து விதமான மூலிகை, பாசானம், தைலம், லேகியம், இலகம், தீநீர், கசாயம் என்ற அடிப்படை மருத்துவத்தில் இருந்து உச்சபட்ச அறுவை சிகிச்சை வரை அந்த காலத்தில் செய்து வெற்றி கண்டவராக அகத்தியர் போற்றப்படுகிறார். இது சைவ மரபில் சிவபெருமானுடைய அம்சமாகவும் அகத்தியர் கருதப்படுகிறார். 11 சித்தர்களின் தலைவராகவும் கருதப்படுகிறார். இது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் சித்த வைத்தியம் என்றால் இந்தியாவின் வடக்கு பகுதியில் தன்வந்திரி என்ற ஆயுர்வேத வைத்தியம். அந்த தன்வந்திரி பகவானுடைய ஒரு நல்ல சிறப்பு அம்சத்தை கூறி அவருடைய மந்திரத்தை நான் இதில் பதிவிட விரும்புகிறேன். அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள். அதற்கான பூஜை விளக்கமும் இதில் நான் பதிவிட விரும்புகிறேன். தொடர்ந்து காணொளியை கண்டு வாருங்கள். பொதுவாக தன்வந்திரி யார்? தேவர்கள் அசுரர்கள் சாகா வர வேண்டும் என்று பிரம்மனிடம் கேட்டபொழுது அவர் திருப்பார் கடலை கடந்தால் அதில் அமிர்தம் கிடைக்கும் என்றும், அந்த அமிர்தத்தை அருந்தினால் நீடித்த நல்ல ஆயுளோடும் இளமை அழகோடும் சாகா வரத்தோடும் இருக்கலாம் என்றும் கூறினார். அதன் பிறகு திருப்பால் கடல் கடைந்தனர். அதில் பல பொருட்கள் வெளிவந்தன. வெண் சங்கு, தாமரை, மகாலட்சுமி, சரஸ்வதி, வீணை இத்தியாதி போன்ற பல விஷயங்கள் அதிலிருந்து வெளிவந்தன. அதிலிருந்து தோன்றியவர்தான் தன்வந்திரி பகவான். அமிர்த கலசத்தோடு வெளிவந்தார். அந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் அறிந்தினர் என்று ஒரு புராண கதை உண்டு. அடிப்படையில் அதே கதையை தொடர்ச்சியாக விஷ்ணு புராணம், பாகவத புராணம், பத்ம புராணம், கருட புராணம், மச்ச புராணம், வராக புராணம் என்று தொடர்ச்சியாக விஷ்ணுவினுடைய புகழை பாடுகின்ற புராணங்கள் எல்லாம் தன்வந்திரியுடைய பெருமையை மிகவும் சிறப்பாக எடுத்து கூறுகின்றனர். தன்வந்திரி யார்? தேவ வைத்தியர். பூலோக வைத்தியத்தில் நாம் சராசரி மனிதர்களாக வைத்தியத்தை கற்றுக்கொண்டாலும் தேவர்களுக்கும் நோய் வரும், அசுரர்களுக்கும் நோய் வரும். அதை தீர்க்க வல்லவர் தேவ வைத்தியர் என்று குறிப்பிடப்படுகிறார். அவர் விஷ்ணுவின் அம்சமாகவே கருதப்படுகிறார். அவர் 4 கரத்தோடும் அழகிய திருமுகத்தோடும், ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் மூலிகை ஏடு, ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் சங்கு. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னவென்றால், அவருடைய ரூப லாவண்யத்தில் அழகிய திருமுகம், ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் அட்டை புழு, ஒரு கையில் அமிர்த கலசம், ஒரு கையில் அபயமுத்திரை, வரமுத்திரை. ஆக தன்வந்திரி பல விஷ்ணு ஆலயங்களிலும் பெருமாள் ஆலயங்களிலும் தனி பிரதான சன்னதியாக இருக்கின்றது. அந்தந்த ஊர் மக்கள் அறிந்தவர்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள், அல்லது வலைதளத்தில் கண்டு கொண்டு அந்த வழிபாடை செய்து கொள்வது நல்லது. பொதுவாக தன்வந்திரி சகல நோயையும் தீர்த்து வைக்கின்ற ஒரு தேவ மருத்துவர். தேவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்றாலும் பூலோகத்துக்கும் அவரே மருத்துவர். வடபக்கம் ஆயுர்வேதம் என்ற மருத்துவ கலையை உலகிற்கு தந்தவர் என்று போற்றப்படுகிறார். அவருடைய நூல்கள், பல நூல்கள் வடக்கில்தான் பிரசித்தி பெற்றவை. தெற்கில் தமிழ்நாட்டில் அகத்தியர் நூல், போகர் நூல், இன்னும் ஏனைய சித்தர்கள் மருத்துவ நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதை கற்றறிந்த சித்த மருத்துவ பெரிய மக்கள் அதை பிரதி எடுத்து நல்ல நூல்களாக, வைத்திய அனுபவ வைத்தியங்களாக எழுதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அகத்தியரை வழிபட்டால் இந்த நோய் தீர்ந்துவிடும் அல்லவா? தீரும். இருந்தாலும் தன்வந்திரி என்பவர் பெருமாள் அம்சமாக கருதப்படுவார். பூலோகத்தில் எந்த ஒரு மானிடருக்கு பிறக்காமல் திருப்பார் கடலில் இருந்து வந்தவர் என்றும், விஷ்ணுவின் மறு அம்சமே தன்வந்திரி என்றும் கூறப்படுவது நம்முடைய புராணத்துடைய செய்தி. ஆக விஷ்ணுவின் அம்சமாக இருப்பவரும் ஆரோக்கியத்தை தருபவராகவும் தேவ வைத்தியராகவும் இருப்பவர். அவரை வணங்குவது எவ்வாறு? பொதுவாக பல ஆலயங்களில், விஷ்ணு ஆலயங்களில் தன்வந்திரி பிரதான ஆலயங்கள் இருந்தால் தன்வந்திரிக்கு வளர்பிறை ஏகாதேசி திதி அன்று
வளர்பிறை ஏகாதசி திதி அல்லது புதன்கிழமை அன்று அவரை பிரத்யேகமாக ஆலயங்கள் சென்று பலவிதமான அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து அர்ச்சனை செய்து கொண்டால் பலவிதமான நோய், பல வருடங்களாக இருக்கின்ற நோய், தீர்க்க முடியாத நோய் தீரும் என்று பொதுவாக தன்வந்திரியுடைய நூல்களின் கருத்தாகும். அந்த மந்திரம் முக்கியமானவை. பலவிதமான அபிஷேகம், ஒரு சில உதாரணத்திற்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் ஒன்று, அல்லது பஞ்ச கூட்டு எண்ணெய் என்று தைல அபிஷேகம் என்று சொல்வார்கள். அந்த பஞ்ச எண்ணெய் கூட்டு அது சித்த மருத்துவ கடையில் கிடைக்கும். பாத தைலம் என்று சொல்வார்கள். அந்த தைல அபிஷேகம் செய்து ஒன்று. ரெண்டாவது மஞ்சள் அபிஷேகம், பச்சரிசி மாவு அபிஷேகம், பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், முக்கியமாக துளசி பொடி அபிஷேகம், திரிகடுகு பொடி அபிஷேகம், திருப்பலாதி அபிஷேகம், மூலிகை பொடி அபிஷேகம் செய்து சந்தன காப்பிட்டு அலங்காரம் செய்து நெய்வேத்தியம், அவருக்கு விருப்பப்பட்ட அந்த கோயிலில் என்ன நெய்வேத்தியம் செய்வார்களோ அதை முறையாக நெய்வேத்தியம் செய்து அவருக்கு பச்சை வண்ண பட்டு சாத்தி துளசி மாலை, செவ்வந்தி மாலை சாற்றி அவருடைய மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்து வந்து தொடர்ச்சியாக இந்த பூஜையை செய்து வந்தால் ஒரு 9 வாரமோ அல்லது 11 வாரமோ அல்லது 48 வாரமோ தொடர்ச்சியாக தன்வந்திரி ஆலயத்தில் சென்று இந்த பிரத்யேகமான அபிஷேக அலங்கார பூஜையோ அல்லது தீபமேற்றி வழிபாடு செய்து கொண்டு வருவது நெடுநாள் நெடுவருடமாக தீர்க்க முடியாத நோய் தீரும் என்று அந்த நூல் ஆய்வு கூறப்படுகிறது. என்றாலும் பல ஆலயங்களில் தன்வந்திரி உண்டு. தன்வந்திரிக்கு பிரத்யேகமான ஆலயம் எங்கே உள்ளது என்றால் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் தன்வந்திரி ஜீவசமாதி இருக்கிறதாக ஐதீகம் அங்கே இருக்கிறது. அங்கே படுக்கை போல் இருக்கும், அங்கே சாம்பல் இருக்கும். அந்த சாம்பலை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு தண்ணீரில் கலந்து குடிப்பது வழக்கம். திருநீராக நெற்றியில் பூசுவது வழக்கம். இதனால் ஒரு அடிப்படை நம்பிக்கையில் நோய் நிவர்த்தியாகும், கண்டங்கள் நிவர்த்தியாகும். கண்டங்கள் நிவர்த்தியாகும், ஆயுள் முன்னேற்றமடையும், ஆரோக்கியம் முன்னேற்றமடையும். நெடுநாள் தீர்க்க முடியாத நோய் கூட திடீரென்று அற்புத வழிபாட்டால் தீர்ந்துவிடும். ஆகவே அதற்கான உணவு முறை, உடற்பயிற்சி, மருத்துவ முறை நல்ல பலன் கொடுக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆக இந்த மந்திரம் தன்வந்திரி பகவான் கூடிய முக்கியமான பிரத்யேகமான மந்திரம் காயத்ரி மந்திரம். ஓம் ஆதி வைத்தியாய வித்மகே ஆரோக்கிய அனுக்கிராய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரசோதயாத். ஓம் ஆதி வைத்தியாய வித்மகே ஆரோக்கிய அனுகிராய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரசோதயாத். ஓம் ஆதி வைத்தியாய வித்மகே ஆரோக்கிய அனுகிராய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரசோதயாத். இது ஒரு மந்திரம். இரண்டாவது மந்திரம் ஓம் தன்வந்திராய வித்மகே அமிர்த கலச அஸ்தாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் தன்வந்திராய வித்மகே அமிர்த கலச அஸ்தாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரசோதயாத். ஓம் தன்வந்திராய வித்மகே அமிர்த கலச அஸ்தாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் இல்லத்தில் புதன்கிழமை தோறும் ஒரு தன்வந்திரியுடைய திருவுருவம் வைத்து துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி கற்கண்டு பால் நெய்வேத்தியம் செய்து தீராத நோய்க்கு தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வந்தால் தொடர்ச்சியாக 21 முறை காலை மாலை ஜெபம் செய்ய வேண்டும், அல்லது ஒரு 9 முறையாவது ஜெபம் செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக 48 வாரம் செய்து வந்தாலும் சந்தோஷம்தான். அல்லது ஆலயத்தில் ஒரு 3 முறை அபிஷேக அலங்கார ஆராதனை செய்து முறையான மருத்துவ சிகிச்சை செய்து வந்தால் அற்புதமான பலன் கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை தன்வந்திரி பெருமானை வணங்கி ஓம் ஆதி வைத்தியாய வித்மகே ஆரோக்கிய அனுக்கிராய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரசோதயாத். ஓம் தன்வந்திராய வித்மகே அமிர்த கலச அஸ்தாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரசோதயாத் என்று கூறி அனைத்து உலக மக்களுக்கும் உலக உயிர்களுக்கும் நோயற்ற பெருவாழ்வு கிடைக்க வேண்டும், சகல சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும். அனைத்து மக்களுக்கும் இந்த மந்திர ஜபம் பலிதமாக வேண்டும், நோய் நிவர்த்தியாக வேண்டும், ஆயுள் கூட வேண்டும். நீடித்த நல்ல ஆயுளும் நீடித்த நல் ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியம் செல்வ சுகத்தோடும் எல்லாம் வல்ல தன்வந்திரி பிரார்த்தனை உங்களுக்கு ஜெயமாக வேண்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். இந்த காணொலியை கண்டு பயனடையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன மந்திர காணொலிகளை பதிவிட்டு வருவேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது ஆன்மீக தகவலின் முக்கிய நோக்கமாகும், அது என்னுடைய நோக்கமாகும். ஆகவே இந்த காணொலி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து காணொலியை கண்டு வாருங்கள். அதற்கு அனைத்து விதமான தெய்வங்களுடைய மந்திரங்களை நான் இதில் பதிவிடுவேன். நன்றி, வணக்கம்.